அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிசம்பர் 29ஆம் தேதி நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் டேபிளுக்கு உண்டான கட்டண பயிற்சி துவங்க இருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் லிங்க் தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம், லாபம் அடைந்து விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் வரக்கூடாது. இது முழுக்க கற்றலுக்காக. நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இந்த இடத்துல என்ட்ரி போங்க, இந்த இடத்துல எக்ஸிட் ஆகுங்க அப்படிங்கிற பரிந்துரை கண்டிப்பாக இருக்காது. வரைபடம் அறவே இருக்காது. நியூஸ் பேஸ்டு இருக்காது. ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி சந்தையை பார்ப்பது அப்படிங்கிறதான் நம்மளுடைய கட்டண பயிற்சியின் நோக்கமாக இருக்கும். நம்ம காணொளி நோக்கமும் அதுதான். அதனால் விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். சமீப காலமாக நம்ம இந்த ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் உங்களுக்கு காணொளி பதிவு பண்ணிட்டு வர்றோம். இந்த ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் பங்கு சந்தையில் ஆப்ஷன் வர்த்தகம் செய்வதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க முடியும். மற்றவர்கள் ஆப்ஷன்ஸ் எப்படி இயங்குகிறது, ஆப்ஷன் பிரீமியம் எப்படி இயங்குகிறது, இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வர்றோம். பலர் அதுக்கு எதிர்வினை ஆற்றிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, எதிர்வினை ஆற்றுவதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல. உங்களுக்கு எது நம்பிக்கை இருக்கிறதோ அதனை புரிஞ்சுக்கோங்க. நம்ம அதே மாதிரி இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். அதை என்எஸ்சி சொல்கிறது ஸ்பாட் பேசிஸில் தான் சொல்கிறாங்க, இல்லைன்னாலாம் நான் சொல்லலை. ஆனால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் இயங்குவது நமக்கு ஃப்யூச்சரோட பேஸில். இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். இது புரிஞ்சுக்க முடியலை அப்படின்னா அதற்கு நான் பொறுப்பல்ல. இன்றைய காலையிலேயே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், $23,600 கால் புட்டும் எடுத்துக்கலாம், 650 கால் புட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட் 625 கிட்ட நம்மளுக்கு க்ளோஸ் ஆனங்காட்டி நம்மளுக்கு அது நடுநிலையாக வந்துடுச்சு. அதனால நம்ம 600 கால் புட்டே நம்ம எடுத்துக்கலாம், இல்லை 650 கால் புட்டு எடுத்துக்கலாம். சரி, 600 முதலே பார்த்துட்டோம், அதனால் 650 எடுத்துக்கலாம். $650 பாருங்க, $171 டு $194. இதில் புட் ஆப்ஷனோட விலை 194, கால் ஆப்ஷனோட விலை 171. அப்போ இதோட அளவீடு பார்த்திங்கன்னா 23,650, $171 ஆட் பண்ணால் 23,821. இவங்களோடது $200 அப்படின்னு வச்சுட்டா 23,450. இதுதான் ஜோனாக இருந்தது. இந்த ப்ரீமியம் இன்றைய காலையில் மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்தாங்க. இந்த பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்ததுமே நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த இடத்துல ஓப்பன் ஆனதுமே அடுத்த மணியோட மீட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு $140 இருந்தது. 140 டு 150 இருந்தது. கொஞ்ச நேரத்தில் 135 மாறுது. அடுத்த கொஞ்ச நேரத்தில் 110 மாறிச்சு. இந்த 110 வந்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட் இந்த ஆக்ஷனை கொடுத்தாங்க. மார்க்கெட்டு நிலை பெறாமல் கீழே வந்தாங்க. திருப்பி இங்கே கீழே வரும்போது 110 எதை மீட்டிங் பாயிண்ட் இருந்தாங்க. இந்த போர்ஷன்லேருந்து இங்கே வந்தாங்க. இந்த இடங்களில் நமக்கு தகுந்த குறிப்புகள் என்ன அப்படின்னா, 24,800 கால் புட்டு ஸ்ட்ராடல் இருந்தாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 24,800 காலும் 24,700 புட்டுன்னு ஸ்ட்ராங்கலாக மாறினாங்க. அப்போ மார்க்கெட்டை இந்த 24,700 டு 800 வைக்கிறதுக்குண்டான வாய்ப்பாக மாறிச்சு. மார்க்கெட்டை நீங்கள் நல்லா பார்த்துருந்தால் தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் பாருங்கள், புட் ஆப்ஷனுடைய கை 144 ஓப்பன் கை கொடுத்துருக்காங்க, $51 க்ளோசிங். இந்த 24,650 புட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டோட நேற்றைய க்ளோசிங் அங்கே தான் இருக்கிறதுனால இதை எடுத்துக்கலாம். மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணாங்க. மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணிச்சு. புட் ஆப்ஷன் ஹை நியரே வரல. ஹையுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% பக்கம் டிஃப்ரெண்ட் இருந்தாங்க. அதே மாதிரி மார்க்கெட் ஹை பிரேக் ஆகும்போது கால் ஆப்ஷன்ஸோடது எந்தமே அதிகமான ஹையை பிரேக் பண்ணவே இல்லை. இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துருந்ததும் இதுக்கு ஷார்ட்ஸும் நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம ஒரு காணொலியும் பதிவு பண்ணியிருந்தோம். நீங்கள் கொஞ்சம் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா
இந்த ஷார்ட்ஸும் இந்த வீடியோஸும் லைவ் மார்க்கெட்டில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இதை வந்து நம்ம கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம அடிக்கடி இதை கொடுத்துட்ருக்கிறது தான். இதை வந்துட்டு உங்களுக்காக நான் வந்துட்டு ஒரு 4-5 நாளாக தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஆனால் அதற்குண்டான சப்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு குறைவாக இருக்குது. இன்னும் 2-3 நாள் வந்து நம்ம தொடர்ச்சியாக கொடுக்கறதுக்கு முற்படுவோம். அதன் பின் இதற்கு வந்துட்டு சப்போர்ட் இல்லை அப்படின்னா அந்த நேர விரயத்தை நான் செய்ய விரும்ப மாட்டேன். ஒரு காணொளி மட்டும்தான் நம்ம வந்துட்டு போடுறதுக்கு முற்படுவோம். அப்போது இந்த டைம் வேல்யூ அப்படிங்கிறது எரோட் ஆகும்போது ஆப்ஷன்ஸ் பையர் அப்படியே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா மார்க்கெட்டை ரியாக்ட் பண்ணுறதுக்கு டைரக்ஷனில் உங்களுக்கு ப்ரீமியம் ஏற்றமோ இறக்கமோ உடனடியாக நடக்காது. அப்படியே உடனடியாக நடந்தாலும் அது வந்து நிலை பெறாது. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுனா உங்களுக்கு ஓவர் ட்ரேடு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஏற்படும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு 20-30 பாயிண்ட் ஐடிஎம்மில் கிடச்சிருக்கும், ஓடிஎம்மில் சுத்தமாகவே கிடச்சிருக்காது. இங்கேருந்து இந்த டைரக்ஷன் வந்தப்போ மட்டும்தான் ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸில் ஒரு டபுள்டு ஒரு லோலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1 மடங்கோ அல்லது 2 மடங்கோ ஒரு இம்பேக்டட் பார்த்தீங்கன்னா ஒரு 750 புட்டே வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 650 புட்டுனா லோ பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா. இந்த 30 ரூபாயிலிருந்து ஒரு 80 ரூபா அந்த ரேஞ்செல்லாம் வந்தாங்க. அப்போ 80 to 90 அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாங்க. ஆனால் திருப்பி பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு தான் போய் க்ளோஸ் ஆனாங்க. ஏன் காரணம் அப்படின்னா அடுத்த மணியோட மீட்டிங் பாயிண்ட்டே உங்களுக்கு வந்துட்டு 100 ரூபா அந்த ரேஞ்சு தான் இருக்காங்க போது டைம் டிக்கே 2 பக்கமே கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் 2 பக்கமே என்னவாக இருக்குன்னா நெகட்டிவாக இருக்குது. நெகட்டிவாக இருக்குன்னா இந்த 2 பேருமே ஸ்ட்ராங்காக இல்லைன்னு தெரியுது. அப்போ இந்த இடத்துல ஒரு மொமெண்டம் ஏற்படுமா அப்படின்னா 90% ப்ராபபிலிட்டி இல்லை. ஆனால் மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம், 10% என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிறத பொறுத்து தான் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் எங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணுமோ அங்கெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். சில நேரம் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாறாக நடக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம நினச்சது மட்டும்தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ மாறாக ஒரு ஹியூஜ் மூமெண்ட் கொடுத்துருக்கலாம். அப்போது ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும்போது இந்த இடங்களில் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து ட்ரேடே அவாய்ட் பண்ணிடணும். இதில் நீங்கள் என்ன ஆகணும், ஒரு ட்ரேடு சக்ஸஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பண்ணுற ட்ரேட் வந்து அதிகமாக சக்ஸஸ் ஆகாது. வரைபடம் போடுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரைபடத்தில் இந்த நேர் போனதுக்கப்புறம் இங்கே இப்போ இதை பிரேக் அவுட் ஆனதுமே மேலே போனதுக்கும் இங்கே ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இங்கேருந்து இறங்கணுமே இதை பிரேக் பண்ணணுமே இங்கே ஒரு இறக்கம் இருந்துச்சு ஒரு இது பண்ணியிருக்கலாம். இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் இங்கே தாண்டினதுமே பை பண்ணியிருக்கலாம். இங்கே 10 பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம், இங்கே 20 பாயிண்ட் பிடிச்சிருக்கலான்ட்டு சொல்லலாம். அதே மாதிரி பிடித்திருக்கலாம், ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். ஆனால் புதிதாக இருக்கிறவங்களுக்கு இதை பற்றியே தெரியாது. ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதிகமாக ஓடிஎம் ஆப்ஷன்ஸை போய் ட்ரேட் பண்ணுவீங்க. இங்கே ஐடிஎம் ஆப்ஷன் மட்டும்தான் ரியாக்ட் ஆகுமே தவிர ஓடிஎம் ஆப்ஷன் ரியாக்ட் ஆகாது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஓடிஎம் ஆப்ஷனை ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவர் ட்ரேட் ஆகும், லாஸ் அப்படிங்கிறது உங்கள் கேபிட்டல் காணாமல் போயிடும். அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் ஏற்றம் இறக்கம் நன்றாகவோ இல்லைன்னா ஒன் சைடு இருக்கும் போது தான் இந்த மாதிரி இடங்களில் டைம் வேல்யூவே டிகே ஆயிடுச்சுன்னா முடிந்த அளவு மார்க்கெட்டில் இருந்து ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் லாபம் எடுக்க முடியுமானா கண்டிப்பாக எடுக்க முடியும், எடுக்க முடியாதுன்ட்டு இல்லை. ஆனால் அதற்கு ரொம்ப அனுபவம் தேவை. உங்களுடைய கட்டுப்பாடு, உங்கள் மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரீமியம் டிகே அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல கவரிங் அப்படிங்கிறது ஒன்று வரும். அந்த கவரிங் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு அடிப்படையாக உங்களுக்கு ஆய்வு பண்ணி அதற்கப்புறம் இங்கே ரிஸ்க் ரிவார்டு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருந்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இப்போ 23,650 இப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை எங்கே க்ளோஸ் ஆகிருக்காங்கன்னு பார்க்கணும். நம்ம போய் ஃப்யூச்சர் க்ளோஸை பார்க்க வேணாம், எங்கே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இங்கே தான் நமக்கு டிஃப்ரெண்ட் கம்மியாக தெரியுது. இன்னும் செட்டில்மெண்ட்டு ப்ரைஸ் வரல, செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து மாறலாம். அப்போது இந்த இடம் பார்த்தா நம்மளுக்கு கால் ஆப்ஷனுடைய விலை அதிகம். அப்போ 23,775 அப்படிங்கிற இடம். இப்போ இதோட விலை பார்த்திங்கன்னா 86,105 ரூபா. இது இன்றைய தினம் இந்த ரேட்டுக்கே வந்திருக்கக்கூடாது. என்றால் ஒரு நாள் பங்கு சந்தை வந்து விடுமுறை இருக்கிறதுனால இந்த டிகே நடந்திருக்கு. அதனால் வந்து ரொம்ப உட்படுத்தி பார்க்கணும். நாளை தினம் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு க்ளோசிங், அதாவது கான்ட்ராக்ட் க்ளோசிங் இன்றைக்கி டிசம்பர் 23. பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு
டிசம்பர் 24ஆம் தேதி. நேற்றைய தினம் நம்ம பார்த்தீங்கன்னா அத்தமணியோட மீட்டிங் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 380 ரூபா ப்ரீமியம் பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. இருங்க அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நான் ஜம்ப் ஆகலை, உங்களுக்கு அது காமிக்கிறதுக்காக. இங்கே பாருங்க, 50-800 புட் கால் 385 ரூபா 337 ரூபா. எவ்வளோ ப்ரீமியம் இருக்குது நம்மளுக்கு? இதுக்கு டிஃப்ரெண்ட்டே ஒரு 50 பாயிண்ட் தான் வித்தியாசம். அப்போது 337 ரூபாயிலிருந்து 385 ரூபா. இன்றைக்கி மார்க்கெட் 400-500 பாயிண்ட் ஏறினாங்க. இப்போ பாருங்கள் 51-300 போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 149 ரூபா. இங்கே என்ன இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 330 இருந்து 380 ரூபா இருந்தவங்க அப்படியே 200 பாயிண்ட்ஸை காணும். அப்போ இதுதான் ஆப்ஷன் பையருக்கு மிகப்பெரிய சவால். அப்போ இந்த ப்ரீமியம் கரையும் போது இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மிக மிக கடின காலமாக இருக்கும். இதை வந்து உற்று நீங்கள் பார்க்க வேண்டும். வாங்க நிஃப்டியோடது போய்க்கலாம். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில், டெலகிராம் குரூப்பில் எல்லாமே வந்திருக்கும். 10 லட்ச ரூபா ப்ராஃபிட், 1 லட்ச ரூபா ப்ராஃபிட், 50,000 ப்ராஃபிட், 10,000 ப்ராஃபிட், 5,000 ப்ராஃபிட்னு. ஆனால் மற்றவங்களால பண்ண முடியுது, நம்மளால் ஏன் பண்ண முடியல, இன்றைக்கி நஷ்டமாயிட்டோமே அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க பரவாயில்ல, நஷ்டமே ஆனாலும் பரவாயில்லன்னு நினச்சிக்கோங்க. மற்றவங்களால முடியறது என்னால் முடியல நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கேபிட்டல் இன்னும் காணாமல் போயிடும். அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வேல்யூம் பேஸில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வேல்யூம் பேஸில் 23,700 புட், 23,800 கால் கொடுத்துருக்காங்க. அடுத்து 23,800 புட், அடுத்து 24,000 கால். அப்போ இந்த கான்ட்ராக்ட் தான் இதாகும். ஆனால் வந்து 24,000 காலுங்கிறது நம்மளுக்கு டேர்ன் ஓவர் கம்மி. அப்போ டேர்ன் ஓவர் அதிகம் அப்படிங்கிறது 23,800 கால் 800 புட்டில் தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ 23,800 கால் இப்போ நம்ம டேர்ன் ஓவர் பேஸில் நம்ம போய்க்கலாம். இப்போ டேர்ன் ஓவர் பேஸில் பார்க்கும்போது 23,800 புட், 23,800 கால் இன்னும் ஸ்ட்ராடலாக இருக்குது. அப்போ 23,800, அடுத்து 23,700 கால் 700 புட்டு ஸ்ட்ராடலாக இருக்காங்க. அடுத்தது 23,750 கால் 750 புட். இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது இவங்களுடைய கட்டுப்பாட்டு எல்லைக்குள்ளே தான் சந்தை இருக்க அதிக வாய்ப்பு. இதை கடந்து செல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ பாருங்கள் 23,800 இதோட பேஸ்டு 23,800 கால் புட்டு. இதோட கணக்கீடு பாருங்கள். இதோட ஹை மட்டும் எடுத்துக்கோங்க. புட் ஆப்ஷனுடைய ஹை ஓப்பன் ஹை 230. அப்போது 23,570 அப்படிங்கிற இடம். இவங்களோடது 170 ரூபானா 23,971. இது எதோட பேஸ்னா 23,800 பேஸ்டு. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 112.81 ரூபா. அப்போ 23,881, இந்த பக்கம் 112 ரூபா. அப்போது 23,688. இப்போது இது 700 பேஸில் கொண்டு வாங்க. 23,700 காலோட இது வந்துட்டு 245 ரூபாய். அப்போ 23,945. புட்டோடது பார்த்தீங்கன்னா 174. அப்போ 23,526. இந்த ஜோனோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா காலோடது 135 ரூபா. 23,835. புட்டோடது 67. அப்போ 23,633. இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கியம். அடுத்து 23,750. அப்போ இவங்களோடது பார்த்தீங்கன்னா 23,750. புட்டோடது 185 ரூபாய். 200 வச்சுட்டா 23,500. அதில் இருந்து அப்போ 23,565. அடுத்து இவங்களோடது 200 ரூபாய். அப்போ 23,957. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 86,105. அப்போது புட்டோடது 86 அப்படிங்கும்போது 23,665. இவங்களோடது வந்து 105 ரூபாய். 23,855. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கியமான ஜோனாகப்படும். இதற்குள்ளே இருக்கும்போது ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் வந்து ரொம்ப டீக்கே ஆகிருக்கு. இந்த ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸை பார்த்து நீங்கள் டிஃபர் பண்ணிக்கணும். ஆப்ஷன் செயினில் இம்ப்ளாய்ட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக கம்மி ஆயிருக்கணும், ஆனால் இவங்க கம்மி ஆயிருக்காது. பரவாயில்ல, 10 அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க.
அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு பெர்ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு 90% மார்க்கெட் வந்து சைடுவேக்குள்ளே இருக்கலாம், 10% எனி மூமெண்ட் நடக்கலாம். ப்ராபபிலிட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணும்போது 23,800 கால், 23,900 கால், 24,000 கால் ஹியூஜாக இருக்குது. புட் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு 24,000 புட்டில் இருக்குது. அதே பேஸில் 23,800 புட்டில் இருக்குது. அடுத்து 23,700 இருக்குது. 23,500 அதிகமாக இருக்குது. அப்போ இந்த பார்டரோட விலை இந்த பார்டரோட விலை பார்த்தா நம்மளுக்கு ஓரளவுக்கு இம்பேக்டடாக இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து இதற்கு உட்பட்டு இருக்கிறதுக்கு தான் அதிகமாக விருப்பப்படுவாங்க. அப்போ 23,750 வந்து நடுநிலையாக இருக்கும். அப்போ அதனை சார்ந்து மார்க்கெட் எப்படி ஏற்ற இறக்கம் நடக்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அருமையான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிடைக்கும். பேங்க் நிஃப்டி அட்டவணை என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். வேல்யூம் பேஸில் பார்த்துடலாம். இதோட கணக்கீடுகள் காலையில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ மார்க்கெட் 51,000 டு 51,500 சொல்கிறாங்க. அடுத்து 51,200 புட் 300 கால். அப்போ 51,250 ஒரு இம்பேக்டட் பிளேஸாக இருக்கும். வேல்யூ பேஸில் நம்ம இப்போ வந்து வேல்யூம் பேஸில் பார்த்தோம். இப்போ வந்து டேர்ன் ஓவர் பேஸில் நம்ம பார்க்குறோம். டேர்ன் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டேர்ன் ஓவர் வந்து 51,200 கால், 300 கால், 300 புட், 51,000 கால், 51,200 இது வரை தான் 1 lakh இருக்காங்க. இந்த ஸ்ட்ரைக்கு தான் நம்மளுக்கு அதிகமான. அப்போ 51,200 கால் புட், 51,300 கால் புட், அப்புறம் 51,000 கால், 51,200 புட். அப்போ மார்க்கெட்டை வந்துட்டு இந்த 51,000 டு 51,200 என்ன இம்பேக்ட் பண்ணுறாங்க, 51,300 எப்படி இது பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த 3 ஸ்ட்ரைக் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.